இந்த கடையினுடைய ஒன் ஸ்டாப்போட மாற்றியிருந்த நாங்கள் இந்த கடையும் உள்ளுக்கு எப்படி இருக்குன்றே ஒருக்கா பார்ப்போம். என்ன நிறைய பேர் இதில் கேட்டிருந்தேன் நீங்கள், அதில் நான் ஓப்பனிங் வந்து காட்டியிருப்பேன். இப்போ அந்த கடை நாங்கள் கொடுத்த கடை இப்போ எப்படி இருக்குன்றதையும் உள்ளுக்கு ஒருக்கா உங்களோட சேர்ந்து நானும் ஒருக்கா குயிக்காக பார்ப்போம். ரைட், லெட்ஸ் கோ. வாங்க. ஆட்டோமேட்டிக் டோ அந்த மாதிரி இருக்குது. கிறிஸ்மஸ் டைம், கிறிஸ்மஸ் அந்த டைம் டெக்கரேஷன் எல்லாமே போட்டு நல்ல இதில் இருக்குது. ஆனால் இந்த கடையை பார்க்கவே தெரியுது நல்ல பிஸி. எல்லாமே கூடுதலாக ஆல்மோஸ்ட் நிறைய சாமான்லாம் எம்டியாக இருக்குது. அங்கங்கே ஸ்டாக்கள் இருக்குது, ஒர்க் பண்ணி கொண்டு இருக்காங்க. நாங்கள் செய்து கொடுக்க இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கங்கே சாமான்கள் குறைஞ்சிருக்குது. ஏன்டா பிஸி, அதை வச்சுக்கொண்டு சொல்லலாம். ஏன்டா அவங்களே இந்த கடையை அவங்க தருகின்ற பொழுது அவங்களுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட பிளான் வந்து இருந்தது. ஆனால் அந்த பிளான்கள் எல்லாத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு நல்ல ஒரு அமைப்பில் இந்த கடை இந்த தீம் வந்து வந்திருக்கோம். இது 2வது ஆயில் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஒரு வீட்டுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட், அதாவது ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்னு தான் சொல்லுவேன். இந்த அவ்வளோத்துக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் அவ்வளோத்துக்கு வந்து இந்த சாமான்களும் நிறைய ஆஃபர்களும் வந்து போட்டிருக்கு பார்க்க. ஸோ ஓபியஸ்லி ஒன் ஸ்டாப். அப்போ அதனுடைய இதுதானே இருக்கும். ரைட், முன்னுக்கு சில் ஏரியா ஃபெஸ்டிவ்ன்ற விஷயம் வந்து நல்ல வடிவாக எல்லா இடமுமே சுற்றி வர நல்லா இருக்குது. நல்ல வடிவாக டெக்கரேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட், ஒரு கடைக்கு வந்தால் உங்களுக்கு இந்த ஒரு வீட்டுக்கு தேவையான சாமான் அனைத்தும் இதுக்குள்ளே பெறக்கூடியமான ஒரு அமைப்பிலே இருக்குது. ஃப்ரோசன், ஃப்ரீசர் சகலதும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எங்களுக்கு இது ஒரு கிளஸ்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் எவ்வளோ ப்ரொஜெக்டுகள் நாங்கள் செய்து முடித்திருந்தாலும் இது நிறைய கண்டெக்ஸை கொண்டு வந்தது. இதில் பார்த்து ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதை நான் சொல்லியிருப்பேன். நிறைய கடைக்காரன் திறம் கொண்டு வந்த நீங்கள் கடையை செய்கிறதுக்கு. பட் ஆனால் எங்களுக்கு பில்டிங் சம்மந்தப்பட்ட ஒர்க் வந்து குயிக்காக செய்துட்டு போயிடுவோம். ஆனால் இந்த கடையினுடைய ஃபிட்டிங்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கல வந்து அது கொஞ்சம் லென்த்துகள் டைமில் வந்து கொஞ்சம் கூட எடுக்கும். ஆகவே இந்த கடையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கான மிக முக்கியமான காரணம் நல்ல ஒரு ஏரியா, நல்ல ஒரு ஓப்பனிங். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டிங்காக இருக்கட்டும், மேலே போட்டு லைட்டிங்காக இருக்கட்டும், எல்இடியாக இருக்கட்டும், இதோடைய கலருடைய தீமாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், உண்மையாக அது ஒரு மேக்ஸிமம் இவ்வளோ கனகாலமாக கிட்டத்தட்ட ஓவர் நியர்லி 20 இயர்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருந்தவங்க அந்த கடையை நாங்கள் மிக பெருப்பித்து இந்த அளவுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் என்று சொல்லிக்கல. இது வந்து ஒரு கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஐ ஹோப். ஆனால் இந்த கடையினுடைய பிஸியை நான் நிற்கே பார்க்கறது இது நிறைய பிஸியாக இருக்குது. ஸோ ஆகவே இதே மாதிரியான ஒரு அமைப்புள்ள கடைகள், இது மாதிரியான அமைப்புள்ள பில்டிங் உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் இதே மாதிரி நீங்களும் அமைத்து கொள்ளலாம். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கடையினுடைய பிஸ்னஸ் இவ்வளோ இருக்கும்னு சொல்லி அவங்க முதலே பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய ஒரு ஸ்டாக் ரூம் கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் இது ஒரு அளவான ஸ்டாக் ரூம். இதை பார்க்கறது இது நிறைய சாமான அதுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. அதுதான் இதில் ஒரு டவுன். அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு கண்டெய்னரை வச்சு சாமானை வச்சு ஃபிட் பண்ணி செய்து தப்போச்சுது ஆகவே இல்லையா. ஸோ இதே மாதிரியான கடைகள், இதே மாதிரியான பில்டிங் ஒர்க் எதுவாக இருந்தாலும் கடையை டொமஸ்டிக், அதாவது வந்து டொமஸ்டிக்காக இருக்கலாம், கமர்ஷியலாக இருக்கலாம், நீங்கள் இதே மாதிரியான ஒரு கடை, இதே மாதிரியான ஒரு லே அமைப்பு பின்னுக்கு எக்ஸ்டெண்டட் பண்ணி அதை ஃபர்தராக டெவலப்மெண்ட் பண்ணி நல்ல ரூஃப் ஹைட் எடுத்து, இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஹைட் என்ன கேட்டிங்கன்னா லோவர் சீலிங், இதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஆகவே கமர்ஷியல் சைடில் உங்களுக்கு ஃபர்தர் டெவலப்மெண்ட் மேலே கீழே சைட்டுக்கு, அதாவது எந்த பக்கம் சுற்றி வர ஸ்பேஸில் இருக்கும் பட்சத்தில் நீங்களும் இதே மாதிரி அமைத்து கொள்ளலாம். ஆகவே தொடர்பு கொள்ளுங்கள். எஸ்பி கன்சல்டன்சி 075-864-7864. நான் இந்த கடையினுடைய காணொலி இதில் முடித்து அடுத்த காணொலியில் ஃப்ளட்ஸை பற்றி சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் AK சுமன். நன்றி, வணக்கம்.